வணக்கம். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய தின்பண்டமான கேழ்வரகு கிறிஸ்பி லட்டு செய்ய போகிறோம். இது சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள பாரம்பரிய தின்பண்ட வகைகளில் ஒன்று. இப்போ இந்த கேழ்வரகு கிறிஸ்பி லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கேழ்வரகு மாவில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இனிமேல் இதை பூரி பொரிச்சு எடுக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவை பூரி கழுத்துற மாதிரி நல்லா மெலிசாலாம் அழுத்த வேண்டாம். சும்மா கையிலே தட்டி போட்டோம்னாவே போதும். இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பாகு காய்ச்சறதுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சர்க்கரையினோட அளவு ரொம்ப கம்மியாக போடுறேன். ஆனால் ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம், ஏன்னா பாகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் நல்லா காஞ்சி கொஞ்சம் திக்கான உடனே எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த பாகுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, ஆனால் பாகு கொஞ்சம் திக்கான பாகாக இருக்கணும். நான் சர்க்கரையினோட அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டதுனால பாகு ரொம்ப திக்காகலை. ஆனால் கொஞ்சம் அதிகமாக செய்யும் போது நல்லா கொஞ்சம் திக்காக விட்டு எடுத்து செய்யுங்க. அப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்ததும் தீ அணைச்சிட்டு இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கேழ்வரகு மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் போட்டு கலந்துக்கணும். இப்போ இந்த பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதிலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கேழ்வரகு கிறிஸ்பி லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. பாரம்பரிய தின்பண்ட வகைகளில் ஒன்றான கேழ்வரகு கிறிஸ்பி லட்டு சாப்பிடலாம்.